ஒரு வழியாக ஜயான் அஃப்னானும் பக்கீரப்பா பீச்சில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்போ பக்கீரப்பா சீ பார்க்குக்கு வந்திருக்காங்க. நீங்கள் நம்ம பக்கீரப்பா பீச் வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பார்க்கோட என்ட்ரன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஜயான் நிற்கிறது டிக்கெட் கவுண்டர். அடல்ட்டுக்கு 20 வாங்குறாங்க, சின்ன பசங்கன்னா 10 வாங்குறாங்க. உள்ளே வந்தோடனே சின்ன யானை சில மாதிரி வச்சுருக்காங்க. 2 பேரும் ஏற ட்ரை பண்ணானுங்க, ஆனால் வலுவல்னு இருக்கனால ஏற முடியல. ஸோ நம்மளே மேலே அவங்க 2 பேரையும் தூக்கி உட்கார வச்சாச்சு. இருந்து உள்ளே போனால் ஒரு சின்ன பழைய படகை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்த படகு துரு பிடிச்சி உள்ளே ஃபுல்லாக ஓட்டு விழுந்து பழைய துணிகள் முதற்கொண்டு அதுக்குள்ளே கிடக்குதுங்க. என்ட்ரன்ஸில் இப்படி இருக்கிறது நல்லா இருக்குதுல்ல. நாமளும் டிக்கெட் கவுண்டரில் வரும்போது சொல்லிட்டு வந்தோம், நீங்களும் அடுத்த முறை போனீங்க சேம் இப்படியே இருந்துச்சுன்னா நீங்களும் அவங்கக்கிட்ட சொல்லி இதை சரி பண்ண சொல்லுங்கள். இங்கே பெருசாக கிளி கூண்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளக்க நிறைய சின்ன சின்ன கிளிகளாக இருக்குது. வீடியோவில் அந்தளவுக்கு தெரியாது, ஏன்னா நிறைய கிளிகள் உள்ள கூண்டு உள்ளே உட்காந்துருச்சு. 1-2 மட்டும்தான் பறந்துட்டு இருந்துச்சு. இதை நல்லா அழகாக செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே டைனாசர் ஸ்டாச்சு ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் நல்லா ஏறி பசங்க என்ஜாய் பண்ணாங்க. நல்லா ஹைட்டாக தாங்க இருந்துச்சு. இதுலேயும் அவனுக்கு 2 பேரையும் மேலே தூக்கி உட்கார வச்சாச்சு. சரி வாங்க, சின்ன பசங்களுக்கு என்னென்ன ஊஞ்சலும் ரைட்ஸும் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணுறது ஒரு 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. 4 சீசா கிட்ட வச்சுருக்காங்க. பட் கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஊஞ்சலில் மொத்தம் 2 டைப்பில் 6 ஊஞ்சல் கிட்ட இருக்குங்க. இது சின்ன பசங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு வழியாக அங்கே ஊஞ்சல்லாம் ஆடிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய டென்ட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. எதுக்குன்னா நீங்கள் பார்க் உள்ளே இருக்க கடையில் ஃபுட்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இதை நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. டென்ட்டை தாண்டி வந்தோன்னா இந்த சைட் 3 ரைட்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க. 1 ஜம்பர், இதுக்கு 30 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. செகண்ட் போட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த போட்டுக்கு 60 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஏர் பவுன்சர் வச்சுருக்காங்க. இதுக்கு அபவுட் 50 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம முன்னாடி வரும்போதெல்லாம் இது பார்த்ததில்ல, இப்போ தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க போல். பார்க்கோட எண்டில் டிரைவிங் தேட்டர் செட்டப்பில் ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் நம்ம போயிருக்கும்போது, அதாவது வீக்கெண்டில் இசை நிகழ்ச்சிகள் அதே மாதிரி ப்ரொஜெக்டரை வச்சு வீடியோஸ் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ரீசெண்ட் டேஸில் நாங்கள் அந்த மாதிரி பார்க்கல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஈவெண்ட்ஸ் ஏதாச்சும் பண்ணணுன்னா இந்த இடத்த வாடகைக்கு வாங்கி இந்த இடத்துலையே பண்ணலாம். சைடில் இருக்கனால கடல் அலையோட சத்தம், அழகான காற்று, அதோட ஒரு ஈவெண்ட் கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். விஆர் கேம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தீம்ஸ் ஒரு 2-3 தீம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பொண்ணு செலக்ட் பண்ணது ஜங்கிள் தீம்ங்க. நல்லா சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அந்த பொண்ணு கால் கீழே ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் ஸ்பேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெல்ட்ஸ் அண்ட் ரோப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன தான் காலை மூவ் பண்ணாலும் அந்த ஸ்கொயர் பாக்ஸை விட்டு வெளியே வர மாட்டோம். இதுக்கு 150 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அஃப்னானும் ஜயானும் பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஏதாச்சும் வாங்கி கொடுப்போமேன்னு சென்னை சாய்க்கு வந்தோம். இங்கே சமோசாவும் பர்கரும் வாங்கினோம். பட் பர்கர் அந்தளவுக்கு நல்லா இல்லை, சமோசா நல்லா இருந்துச்சு. மெனு உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க. அந்த பர்கரை தாங்க இவனுங்க சாப்பிட்டுட்ருக்கானுங்க. உங்களுக்கு சீ ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா இந்த கடையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே கம்ப்ளீட்டாக சீ ஃபுட்ஸ் தாங்க. இங்கே மீன் சிலைகள் செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் ஒன்று கடல் கன்னி மாதிரி கூட செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த சைடு நிறையா ஃபுட் ஸ்டால் போட்டிருக்காங்க. இங்கே உங்களுக்கு பிடிக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கிளி கூண்டுக்கு நைட்டு அழகாக லைட்டிங் பண்ணியிருக்காங்க. அப்படியே அதை பார்த்துட்டு வந்த வழியிலேயே வெளியே வந்தாச்சுங்க. இவனுக்கு 2 பேரும் சரியான செட்டுங்க. தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு மேனேஜ் பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ, see you all, bye bye.